தேவன் தெரிந்தெடுத்தா அவனுக்கு என்ன இருதயம் கிடைக்கும் தெரியுமா? வேற இருதயம் கிடைக்கும். சரியா? அந்த வேற இருதயம் என்ன செய்யும்னு சொல்றதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட கை கொடுங்க, அவங்கள மூஞ்ச பாருங்க, அவங்க கண்ணை பாருங்க. உங்களுக்கு வேற இருதயம் இருக்கா? கேள்வி, பதில் கேட்காதீங்க, கேள்வி மட்டும் தான் கேட்கணும். இப்போ என்ன பார்க்கணும்? இப்போ என்ன செஞ்சிச்சு தெரியுமா அந்த வேற இருதயம்? அந்த அதே அதிகாரம் 27ஆம் வசனம். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனை காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல. உங்களுக்கு முன்னாடி தூஷணையான பேச்சு வந்தா வேற இருதயம் இருந்தா காது கேட்காது. காது கேட்காதவங்க எல்லாம் கை தூக்கி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். என்ன அப்படியே ஸ்பீக்கர்? பல சந்தர்ப்பங்களில் நீங்க முன்னுக்கு போறீங்க அப்படின்னா உங்களை பின்னாடி வாடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் காத்துக்கிட்டே. பக்தி உள்ள ஆளா இருந்து வேற இருதயம் வாங்கியிருந்தா உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? காது கேட்க கூடாது. ஹலோ, புரியுதா? நம்ம காதை ரொம்ப ஷார்ப்பாக்கி புரணி கேட்போம். கவனிங்க, இதுக்குத்தான் நம்ம காது கேட்டுட்டு இருக்கு. புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய உயர்வையோ உங்களுடைய மேன்மையோ ஒரு ஆள் வந்து குறை சொல்லும் போது நீங்க உண்மையான தேவ அபிஷேகம் பெற்றிருந்தா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? போயிட்டே இருக்கணும். காதுல கேட்குது ஆனா கேட்காது. புரியுதா?